அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ நீரூற்று பார்த்து போர் பண்ண வீடியோ நண்பர்களே. என்னோடய பேர் பிரபு, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கேன். மொத்தமாக ஒரு 15-16 வருடங்களுக்கு மேலே நீரூற்று பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் பார்க்குற இந்த இடம் சென்னைக்கு பக்கத்தில் பெருங்களத்தூரில் நீரூற்று பார்த்த இடங்க. எவ்வளோ அதிகமான தண்ணி வரணுமோ அவ்வளோ அதிகமான தண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணி போர் பண்ணது. ஏரியாவும் நல்ல ஏரியா. அந்த இடத்துல மொத்தமாக 3 ஊற்று கிடச்சிது நண்பர்களே. அதை குறித்து டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த வீடியோவில். இந்த சைட்டில் மொத்தமாக நிறைய இடங்களுக்கு நீரூற்று பார்த்தேன். அதில் ஒரு 2 போர் இந்த இடத்துல நானே வண்டி வச்சு அடுத்த நாள் போர் பண்ணி கொடுத்தேன். நீரூற்று பார்த்த வீடியோ என்கிட்ட கிடைக்கல. கஸ்டமர்கிட்ட கேட்டிருக்கேன், கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்தா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். எப்படி நீரூற்று பார்க்குறேன், என்ன பார்க்குறேன், எத்தனை மெத்தடில் பார்க்குறேன்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலில் இருக்க மற்ற வீடியோஸ் போய் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 80 அடியில் ஒரு ஊற்று கிடச்சிது, 120 ஒரு ஊற்று கிடச்சிது, 275 ஒரு ஊற்று கிடச்சிது நண்பர்களே. மொத்தமாக ஒரு 5 இன்ச்சுக்கு மேலே தண்ணி கிடச்சிது. இதுதான் மேலே கிடச்ச மட்டம். ஒரு 45 ஈரம் வர ஸ்டார்ட் ஆச்சு. நல்ல ஒரு போல்டர் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த இடத்துல ஒரு போல்டர் ஸ்டார்ட் ஆச்சு. நான் 3 ஊற்று எதிர்பார்த்தேன் அந்த இடத்துல. நான் மொத்தமாக 5 முறையில் நீரூற்று பார்க்குறேன் நண்பர்களே. ஃபஸ்ட்டு வேப்பங்குச்சி வச்சு ஊற்றோட லைன் பார்க்குறேன். ரெண்டாவது அந்த லைனில் எங்கே அதிகமாக தண்ணி இருக்குன்னு காப்பர் சொம்பும் முட்டையும் வச்சு பார்க்குறேன். காப்பர் சொம்பில் எத்தனை மட்டம் ஊற்று இருக்குன்னு பார்க்கலாம். 1 மட்டமாக, 2 ஊற்று இருக்கா, 3 ஊற்று இருக்கான்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் 2 3 ஊற்று இருக்க இடத்துல போர் பண்ணுறது நல்லது. ஒன்றும் இல்லைனா கூட இன்னொன்று தண்ணியை எடுத்து கொடுக்கும். வேறு வழியே இல்லைனா தான் 1 ஊற்று இருக்கிறத நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ அது உங்களோட இடத்த பொறுத்தது, ஏரியாவை பொறுத்தது. எல்லா இடங்கள்லையுமே 2 ஊற்று இருக்கும், 3 ஊற்று இருக்கும்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்லிட முடியாது. இந்த இடத்துல 3 ஊற்று இருந்தது. அதனால் 3 ஊற்று இருக்க இடமா கன்சிடர் பண்ணி பார்த்தேன். இதுதான் அந்த 275 உடஞ்ச ஊற்று. ஒரு 4 இன்ச்சு தண்ணிக்கு வந்தது அங்கே மட்டும். மொத்தமாக ஒரு 5 இன்ச்சுக்கு மேலே தண்ணி வந்தது நண்பர்களே. நல்ல ஒரு போல்டர்ஸில் கிடச்சிது. ஆனால் மேலெல்லாம் கரும்பாறை தான் வந்தது. கீழே போல்டர்ஸ் உடஞ்சி நல்ல தண்ணி கிடச்சிது. நான் எப்படி பார்க்குறேன்னா, ஃபஸ்ட்டு ஊற்றோட லைன், அடுத்து அந்த லைனில் எங்கே அதிகமாக இருக்குது, எத்தனை ஊற்று அதிகமாக இருக்குதுன்னு பார்ப்பேன். 3வது அது எத்தனை அடி ஆழத்தில் அந்த ஊற்று இருக்குது, அடுத்து எவ்வளோ தண்ணி வரும் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான எல்லா டீட்டெயிலையும் ரொம்ப சரியாக பார்த்து சொல்லுவேன். உங்களோட வீட்டுக்கோ உங்களோட கழனி நிலங்களுக்கோ நீரூற்று பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய எண்ணுக்கு கால் பண்ணுங்கள். ரொம்ப சரியான முறையில் நீரூற்று பார்த்து கொடுக்குறேன். 2000 போருக்கு மேலே பார்த்துருக்கேன் நண்பர்களே. கிணறு சைட் போர் கிணறு மட்டும் ஒரு 300 கிணறுக்கு பார்த்துருக்கேன். நீங்கள் புதிதாக போர் பண்ணோம், வீடு கட்டணும், ஸ்க்ரீனில் இருக்க இன்னொரு நம்பர் புதிதாக போர் பண்ணோம், வீடு கட்டுறதுக்கு நீரூற்று பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய எண்ணுக்கு கால் பண்ணுங்கள். நான் சரியான முறையில் உங்களுக்கு நீரூற்று பார்த்து கொடுக்குறேன். ரொம்ப நல்ல தண்ணி கிடச்சிது இந்த இடத்துல. அளவுலா தண்ணி கிடச்சிது. முடிஞ்ச வரைக்கும் நீரூற்று பார்த்த வீடியோ கிடச்சிதுன்னா அதை நான் அப்லோட் பண்ணுறேன். இது பாருங்கள், ஒரு 4-5 இன்ச்சுக்கு மேலே தண்ணி வரும் இந்த சைட்டில். 2 போர் பண்ணோம். அது உங்களுக்கு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த சைட்டுக்கும் இந்த வீடியோலேயே 2 போர் பண்ணதுக்கான வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். 2மே 4 இன்ச்சுக்கு மேலே தான் தண்ணி கிடச்சிது. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேவையானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பாறையில் தான் அந்த ஊற்று கிடச்சிது.